உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தோஷமில்லாத ஜாதகமே முதல்ல கிடையாது. அதுக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் யாருன்னா பாம்பாட்டி சித்தர் தான். ஆனால் இன்னைக்கு அவரை பற்றி பேசுவோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இறைத்தன்மை உண்டு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு போனவர் பாம்பாட்டி சித்தர். ஒரு வித்தியாசமான ஒரு இடம் தெரியுது அவர் கண்ணில். சரி, அந்த இடத்த நம்ம தோண்டுவோம்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணும்போது தான் மிகப்பெரிய ஒரு சிரிப்பலை ஒன்று தோணுது அசரீரியா. ஆக்சுவலாக பாம்பாட்டி சித்தரை சொல்லக்கூடியவர் பயந்துடுறாரு. நம்ம எந்த நோக்கத்துக்காக வந்து இப்படி சிரிப்பலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஒரு மகா முனிவர் தோன்றாரு. மருதமலையில் உட்காந்து முருகப்பெருமாட்ட தவறு இருக்கிறாரு, பல சித்திகளை வாங்குறாரு, பல அற்புதங்களை நிகழ்த்துறாரு. 18 சித்தரில் ஒரு சித்தராகவும் இவர் வெளிவந்துடுறாரு. கிட்டத்தட்ட 136 வருஷம் வாழ்ந்ததா போகர் இவரை பற்றி குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் மருதமலையில் ஜீவ சமாதி அடைஞ்சதாகவும் நம்ம உடம்புல இருக்கிற விஷயத்த உன்னுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு அந்த குண்டலினி அப்படின்ற சக்தியை எழுப்பக்கூடிய தன்மையை உலகத்துக்கு இவர் தான் சொல்லித்தராரு. யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷம் இருக்கோ பாம்பாட்டி சித்தரை வணங்கும் போது நிச்சயமாக அவருடைய துன்பமான பலன்கள் குறைஞ்சி நல்ல விஷயங்கள் ஏற்படும். பாம்பாட்டி சித்தனுடைய அவருடைய அருட்பார்வை உங்க மேல பட்டுச்சுன்னா அந்த ராகு பகவான் ஆக்டிவேஷன் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு விபரீத மருதமலையில் அவருடைய ஜீவசமாதி இடத்துல சர்ப்பங்கள் வடிவில் ஒரு அருவமா வந்து போறதாகவும் அங்க வைக்கிற உணவுப் பொருளை வந்து சாப்பிட்டு போறதாலும் ஒரு ஐதீகம் உண்டு. நிறைய பேர் கண்ணில் பார்த்ததா சொல்றாங்க. இன்னைக்கும் சர்ப்ப வடிவில் பாம்பாட்டி சித்தர் நடமாறதாக ஒரு தகவல் உண்டு. இப்போ நம்ம ஜீவ சமாதியை நோக்கி போறோம் அப்படின்னு சொன்னா அங்க போகும்பொழுது நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கி கண்டிப்பாக ஒரு அகவலுக்கு போட்டா போதும். ஜாதக ரீதியா ஒவ்வொருத்தருக்கும் சித்தர் பெருமாள் இருக்காங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பரிகாரம் என்றாலே பாலாறு சுவாமிகள் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய மக்கள் மனதில் தனக்கென ஒரு இடம் பிடித்திருக்கின்ற பாலாறு சுவாமிகள் ஐயா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா ஐயா, சமீபத்தில் நம்ம திருமூலரை பற்றி பேசியிருந்த ஒரு வீடியோ மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. பல அறியாத தகவல்களை நீங்கள் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோங்க ஐயா? இன்னைக்கு பாம்பாட்டி சித்தரை பற்றி பேசுவோம். ஏன்னா பொதுவாகவே குறிப்பிட்டு நான் அவரை பற்றி ஏன் சொல்கிறேன்னா ஜாதக ரீதியாக கொண்டு போவோம் இந்த விஷயத்தை. எப்படின்னா இந்த ராகு கேது தோஷம்ன்றது மிகப்பெரிய ஒரு 90% மக்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது. தோஷமில்லாத ஜாதகமே முதல்ல கிடையாது. அதுக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் யாருன்னா பாம்பாட்டி சித்தர் தான். ஆனால் இன்றைக்கி அவரை பற்றி பேசுவோம். நிறைய அவரை பற்றி மக்கள் பேசியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு அணில் போன்ற ஒரு சிறிய முயற்சி தான் அந்த விஷயம். கண்டிப்பாக அவரை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், வணங்கட்டும், வீடு பேர் எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த இனிய நாளில் பாம்பாட்டி சித்தரை பற்றி பேசுவோம். பாம்பாட்டி சித்தர் சித்தர் அப்படின்னாவே அனைத்தையும் கடந்தவர்கள் அர்த்தம். அஷ்டமா சக்திகளையும் பெற்றவர்கள் அர்த்தம். அது சிற்றின்பத்தை தாண்டி பேரின்பத்தில் பயணிக்கக்கூடிய நபர்கள், இறைவனோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள். எல்லாருக்குமே ஒரு சமயத்தில் இந்த ஆசைன்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த இறைநிலையை அடையணும், அந்த இறைத்தன்மையை கொஞ்சமாவது ருசித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே ஒரு ஏஜுக்கு மேலே அது வந்துடும். எல்லாருக்குமே எண்ணம் உட்பட அந்த எண்ணம் உண்டு. எப்படியாவது அந்த இறைத்தன்மை அடைய மாட்டோமா, அந்த இறைநிலையை கொஞ்சம் உணர மாட்டோமா அப்படின்றதுக்காக பல இடத்துல தேடுறோம், ஓடுறோம், பல கோயிலில் போய் வணங்குறோம், பல சாமியை கும்பிட்றோம், பல பரிகார ஸ்தலத்துக்கு போகிறோம், எல்லாமே செய்யணும். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு உந்து சக்தியாக இருக்கிறது யாருன்னா நம்ம முன்னோர்கள் தான். அது இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள், முனிகள். அவங்களுக்கு எண்ணற்ற வகையில் நம்மளுக்கு வழி காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு செக்டாராக பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்காங்க, ஆனால் நீங்கள் அந்த நிலைக்கு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள், ஒரு சித்தர்கள் தோன்றி நமக்கான ஒரு வாழ்வியல் விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி நமக்குள்ளே இருக்கிற இறை சக்தியை எப்படி உணர்றது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இறைத்தன்மை உண்டு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு போனவர் பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய ஜீவ சமாதி ஒரு 5 இடத்துல இருக்குது சொல்லப்பட்டாலும் கூட பெரும்பான்மை நாட்கள் வாழ்ந்த இடம் மருதமலை. முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, அந்த ஊரில், கோவை மாவட்டத்தில். அவர் வந்து ஒரு இருளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் சொல்லப்படுது. போகர் அப்படி தான் அவரை பற்றி எழுதியிருக்கார் குறிப்புகளில். கார்த்திகை மாதம் மிருகசீட நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறந்திருக்கார். அவர் ஒரு கொடி சுற்றி பிறந்த ஒரு குழந்தை. ஆக்சுவலாக பாம்பு பிடிப்பதில் மிக மிக வல்லமை மிகுந்தவர். அவருக்கு சிறு வயதிலே வந்து பாம்பு ரொம்ப பிடிக்கும். நிறைய வைத்தியர்கள் வந்து அவர்கிட்ட வந்து பாம்பை கேட்பாங்க, அந்த விஷம் வேணும்,
ஒரு சில மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பாம்புடைய விஷயம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ரொம்ப ரொம்ப சகஜமாக எவ்வளோ பெரிய விஷப்பாம்பாக இருந்தாலும் ரொம்ப லாபகமாக பிடிச்சி தரக்கூடிய வல்லமை இயல்பாகவே அவருக்கு இருந்திருக்கு. விளையாட்டாக ஆரம்பித்த அந்த விஷயம் அவருக்கு தொழிலாகவே ஒரு இடத்துல மாறி போயிருக்கு. மற்ற ஊரில் இருக்கிற வைத்தியர்கள் எல்லாருமே இவர் வந்து நாடி வந்திருக்காங்க. எனக்கு இந்த பாம்பு வேணும், அந்த பாம்பு வேணும், இதை பிடிச்சி கொடுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலாகவே மாறி போச்சு. அப்போது அங்கே இருக்கிற எல்லா பாம்புகளையுமே ரொம்ப ஈஸியாக எவ்வளோ பெரிய கொடிய விஷப்பாம்புக இருந்தாலும் இவர் போனால் நம்ம ஈஸியாக அதை பிடிச்சிற அளவுக்கு இவர் கை வந்த கலையாக மாறி போச்சு. ஒரு இடத்துல எல்லாருக்குமே ஆச்சரியமாக போச்சு. இந்த ஒரு சிறுவனுக்கு மட்டும் எப்படி இந்த ஒரு விஷயம் கை வருது, நம்மளும் பல விஷயம் ட்ரை பண்ணுறோமே முடியலன்னு ஒரு ஆதங்கம் ஏற்படுது. 4வது இடத்துல இவருடைய பேர் வந்து பாம்பாட்டின்னு பேர் பரவ ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. விஷமுறிவுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பித்தார். பல மூலிகை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். ஒரு சில சித்து விளையாட்டுகளுக்கெல்லாம் அந்த மூலத்துக்கான விஷயத்தை உணர ஆரம்பிச்சிட்டாரு. பட் அவருக்கு தெரியல, இயல்பாக செய்தின்னு வர்றாரு. அப்போ வந்து ஒரு வைத்தியராக ஒருத்தர் வராரு. ஐயா, நீங்கள் நல்லா பாம்பெல்லாம் பிடிப்பீன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஊருக்கு இந்த திசையில் போயிட்டீங்கன்னா ஒரு பாம்பு இருக்குது, பயங்கரமான விஷயத்து பாம்பு. அது தலையில் வந்து மாணிக்க கல்லை வச்சு நிற்கு. எனக்கு அது வேணும், நீ எவ்வளோ கட்டலாம் தரேன், நீ இதை ஒரு முறை எடுத்துன்னு கொடுத்துட்டேன்னா மிகப்பெரிய செல்வந்தரான மாறிடுவேன், எப்படியாவது அதை எடுத்துன்னு கொடுத்துட்டு சொல்கிறார். இவர் ரொம்ப சகஜமாக சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய பாம்பாக இருந்தால் நடக்குது, உங்களுக்கு பாம்பு மட்டும் வேணுமா இல்லை இந்த மாணிக்க கல்லும் சேர்ந்து வேணுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. 2மே கொடுத்தாலும் பரவாயில்ல தான், ஆனால் எனக்கு முக்கியமாக அந்த பாம்பு வேணும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. இவரும் போகிறாரு. ஏற்கனவே இவரை பற்றி தெரிஞ்ச பாம்புங்களுக்கு புரியுது என்னென்ன இவர் நம்மளை தான் பிடிக்க வரான்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்கிற பாம்பெல்லாம் பதுங்க ஆரம்பிக்குது. இவர் தான் பாம்பு வீட்டில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டார் இல்லையா, இருக்கிற பாம்பெல்லாம் அங்கங்கே பதுங்க ஆரம்பிக்குது. இவரும் போகிறாரு, சுற்றி முற்றி பார்க்குறாரு, இரவு முழுக்க காத்து நிற்காரு. அந்த இடம் அவரால் சரியாக புலப்படலை. ஒரு கட்டத்தில் என்னடா சோர்வடைகிறார், என்ன எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் ஒரு வித்தியாசமான ஒரு இடம் தெரியுது அவர் கண்ணில். சரி, அந்த இடத்த நம்ம தோண்டுவோன்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணும்போது தான் மிகப்பெரிய ஒரு சிரிப்பலை ஒன்று தோணுது அசரீரியா. ஆக்சுவலாக பாம்பாட்டி சித்தரை சொல்லக்கூடியவர் பயந்துடுறாரு. நம்ம எந்த நோக்கத்துக்காக வந்து இப்படி சிரிப்பலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஒரு மகாமுனிவர் தோன்றாரு. அவ்வளோ ஒரு தேஜஸாக பிரகாசமாக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மகான் தோன்றாரு. தம்பி, என்ன வேணும் உனக்கு, என்னத்துக்காக வந்திருக்க, என்ன விஷயம் கேட்குறாரு. இல்லையா, நான் இந்த மாதிரி நோக்கத்துக்காக வந்தேன், நீங்கள் இருக்கிறது பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக போச்சு, உண்மையில் நீங்கள் எப்படி வந்தீங்க, என்ன விஷயம் இவர் அவர் கேட்க, இல்லை தம்பி, நீ தேடி வந்தது பொருள் உண்மைதான், ஆனால் அந்த தேடி வந்த பொருள் உங்ககிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையா, நான் உண்மையிலே பாம்பை தான் தேடி வந்தேன் அப்படின்னு. அந்த பாம்பு தான் உங்ககிட்டயே இருக்குது, அதை பற்றி நான் உபதேசம் சொல்கிறேன், நீ யாரை முதல்ல புரிஞ்சிக்கோ அப்படின்னு இவருக்கு விளக்கம் சொல்கிறாரு. இவருக்கு புரியல. இல்லையா, நான் சராசரி மனுஷன், நீங்கள் சொல்கிறதுக்கு புரிஞ்சிக்கூடிய அளவுக்கு ஞானம் கிடையாது, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது, ஐயா, நீ ஊர் முழுக்க பாம்பு தேடி அலையிற, பாம்பு பிடிக்கிற, ஆனால் உன் உடம்புக்குள்ளேயே ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பை நீ அடக்கிட்டேன்னா இந்த உலக ஞானத்தை உணரலாம், அஷ்டமா சக்தியும் கைவர போகிறோம், இறைவனுடைய பேரின்பு நிலை உன்னால் அடைய முடியும், அதுக்கான பாக்கியம் உனக்கு இருக்குது, ஆனால் உனக்கு அந்த வித்தையை கற்றுத்தரேன், ஆனால் இந்த பாம்பை பிடிக்கிறத விட்டுட்டு உன் உடம்புக்குள்ளே இருக்கிற பாம்பை நீங்கள் முதல்ல ஆட்டி வைக்கிறதுக்கான சூட்சமத்தை ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ல சொல்ல இவருக்கான பல உண்மைகள் புரிய வருது. ஒரு கட்டத்தில் வந்து இவர் மெய்மறந்து போய் அவர் காலில் வந்து வணங்குறாரு. குருவே, நான் மன்னிச்சிருங்க, இத்தனை நாள் தவறு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லும்போது அவருக்கு அதை உபதேசம் பண்ணுறாரு. உனக்குள்ளே இருக்கிற பாம்பை எப்படி எழுப்பணும்னு. அந்த பாம்பு தான் நம்ம இன்றைக்கி சொல்ல குண்டலினி அப்படின்னு சொல்லுவோம், குண்டலினி யோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த உனக்குள்ளே இருக்கிற அந்த குண்டலினி யோகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணுற வித்தையை தான் அவர் சொல்கிறாரு. சொன்னவர் பேர் தான் சட்டை முனிநாதர் சித்தர். 18 சித்தரில் அவர் முக்கியமான சித்தர். சொல்லிவிட்டு இவர்கிட்ட அருவமாக மறைஞ்சி போகிறாரு, நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உண்மையிலே இவர் கடும் தவம் புரிகிறார். அந்த உண்மையிலே இவருக்குள்ள இருக்க அந்த குண்டல சக்தியை வெளியேறதுக்கு கடுமையாக தவம் பண்ணுறாரு. அஷ்டமா சக்திகளும் கைவரப்பெறுது அவருக்கு, எல்லா சித்தரையுமே இயல்பாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவருக்கு வருது. அப்போ நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறாரு, போதைகளை பண்ணுறாரு, பாம்பை பற்றி நிறைய பாடல் எழுதுறாரு. பாம்புகளை பற்றி உண்மையில் அதிகமான பாடல் எழுதினவர் இவர் தான். மருதமலையில் உட்காந்து முருகப்பெருமானோட தவம் இருக்கிறாரு, பல சித்திகளை வாங்குறாரு, பல அற்புதங்களை நிகழ்த்துறாரு. 18 சித்தரில் ஒரு சித்தராகவும் இவர் வழிவந்துடுறாரு. கிட்டத்தட்ட 136 வருஷம் வாழ்ந்ததாக போகர் இவரை பற்றி குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் மருதமலையில் ஜீவ சமாதி அடைஞ்சதாகவும், இல்லைன்னா இதில் நம்ம சங்கரன் கோயிலில் வந்து அடைஞ்சதாகவும், விருதாசத்தில் அடைஞ்சதாகவும் தகவல் உண்டு. பொதுவாகவே இது போகிற சித்தர்கள் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி ஐக்கியமாவாங்க, நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ ஒரு கடுமையான தவமுறை மூலிமா நம்ம உடம்புல இருக்கிற விஷயத்த, உன்னுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்
அப்படின்னு அந்த குண்டலினி அப்படின்ற சக்தியை எழுப்பக்கூடிய தன்மையை உலகத்துக்கு இவர் தான் சொல்லித்தராரு. இன்றைக்கி அதை எளிமையாக பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டருடைய எம்பளம் பார்த்துருப்பீங்களா? எந்த பக்கம் இப்படி இருக்கும், அதுதான் குண்டலினி. ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லணும் பார்த்தீங்களா? இதை நம்ம அறிவியல் பூர்வமாக எங்கே தெரியுமா பார்க்குறோம்? ஒன்று அறிவியல் பூர்வமாக அது சிம்பிளை பார்க்குறோம். நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா 2 நாகம் சுற்றி இப்படி இருக்கும், அதுதான் ஸ்பைனல் கார்டு. அதுதான் குண்டலினி சக்தி எழுப்புறது. அதை நம்ம இறைவனாக வணங்குறோம். அந்த குண்டலினி அப்படின்ற விஷயத்தை 7 சக்கரங்களில் முக்கியமான சக்கரம் அது. அதை எழுப்பும்போது உங்களுக்கு பரிபூர்ணத்துவம் அடையும். 3வது கண் திறக்கப்படும். அந்த ஞான நிலை உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஞான நிலையை அதுக்கு பேர் தான் அவர் பாம்புன்னு வைக்கிறாரு. அந்த பாம்பை உனக்குள்ளே இருக்கிற பாம்பை தட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஞானத்தை உலகத்துக்கு போதிச்சு போன மிகப்பெரிய சித்தர் மகான் தான் பாம்பாட்டி சித்தர். இந்த வெளியே இருக்கிற பாம்பை விட்டுருப்பா, உனக்குள்ளே இருக்கிற பாம்பை நீ ஆட்டி வை, மூச்சு பயிற்சி பண்ணு, தியானம் பண்ணு. அப்போ மூச்சு பயிற்சி பண்ணும்போது உனக்குள்ள குண்டலி எழுந்து நீ நினைச்ச விஷயத்தை அடைய முடியுமா, இறைத்தன்மை அடைய முடியுமானா உலகம் உன் வசப்படும். இயற்கை நீ சொல்கிற பேச்சை கேட்கும். இறைவனுக்கு காடியில் போய் நிற்கலாம், இறைவன்கிட்ட பேசலாம், அந்த பரிபூர்ண தத்துவத்தை உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ரொம்ப எளிமையாக அந்த பயிற்சியை சொல்லி கொடுத்துருப்ப மிகப்பெரிய மகான் சித்தர் தான் பாம்பாட்டி சித்தர். அவரை பற்றி பேசுறதுக்கு பேசினே இருக்கலாம், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மகான். இன்றளவும் அரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தர். ராகு கேதுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமையக்கூடிய ஒரு சித்தர். யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷம் இருக்கோ பாம்பாட்டி சித்தரை வணங்கும் போது நிச்சயமாக அவருடைய துன்பமான பலன்கள் குறைஞ்சி நல்ல விஷயங்கள் ஏற்படும். இன்றளவும் நீங்கள் மருதமலைக்கு போனீங்கன்னா அவர் வாழ்ந்த இடம், தவம் சன்னை இடம் எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கே போய் தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வைப்ரேஷன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு கிடைக்கும், ஒவ்வொருத்தர் கிடைக்காமல் போயிடும். சும்மா போய் சாமி கும்பிட்டு வருவாங்க, இல்லைப்பா எனக்கு எந்த ஃபீலுமே ஏற்படலன்னுவாங்க. நிச்சயமாக நீ பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போய்ட்டு வணங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருப்பதை கண்டிப்பாக உணர முடியும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. குறிப்பாக அந்த ராகுகேது தோஷம் உள்ள எல்லாருமே பாம்பாட்டி சித்தரை வணங்கி அவரை வழிபடுவது மிக மிக சிறப்பான விஷயம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஆனால் கண்டிப்பாக அந்த மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, மிதுன ராசியை சேர்ந்தவங்களும் சரி, கார்த்திகை மாதம் பிறந்தவங்களும் சரி, பாம்பாட்டி சித்தரை தொடர்ந்து வணங்கி வந்தீங்கன்னா உண்மையிலே அந்த அவரை நினச்சி ஒரு மூச்சு பயிற்சியோ தியானமோ பண்ணும்போது உங்களுக்கு குண்டலின்றது வசப்படும். பொதுவாகவே இந்த பயிற்சி வந்து கொஞ்சம் முறையாக கற்றுக்கணும். சரி பாம்பாட்டி சித்தர் சொல்லிட்டாரு குண்டலை கற்றுக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏனதோனெல்லாம் கற்றுக்கூடாது. ஏன்னா பியூர்லி மூச்சு பயிற்சி முறையான குருமார்கிட்ட கற்றுக்கும் போது மட்டும்தான் உங்கள் உடல் ரீதியான பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், மன ரீதியாக மாற்றம் ஏற்படுத்தும். கொஞ்சம் மாறி சுவாசம் மாறி போச்சுன்னா மனம் பேதத்து போகக்கூடிய விஷயமும் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த பயிற்சி மேற்கொள்ளணும். அதுக்கு நிறைய இயக்கங்கள் இருக்குது, நிறைய குருமார்கள் இருக்காங்க. முறையாக நல்ல குருமார்கிட்ட உண்மையிலே போயிட்டு இந்த குண்டலினி தியானத்தை கற்றுக்கினீங்கன்னா உண்மையிலே அந்த பாம்புன்றது உங்களுக்குள்ளேருந்து எழுந்து அந்த இறைத்தன்மையை அடைய முடியுமான்னா நிச்சயமாக அடைய முடியும். எல்லா சித்தர்களும் மகான்களுமே அந்த குண்டலினி சக்தி எழுப்பி தான் அந்த பரிபூர்ண தத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் அடைஞ்சிருக்காங்க. அதை எப்படி எளிமையாக நீங்கள் அதை கடைப்பிடிக்கணும், எப்படி எளிமையாக பண்ணணுன்றதை தான் இவர் சொல்லி கொடுத்த விஷயம் பாம்பாட்டி சித்தருடைய விஷயம். அவருடைய விஷயங்கள் நிறைய புத்தகம் நிறைய இருக்குது, படிங்க, அவரை பற்றி தெரிஞ்சுங்க. அவரை வணங்கினீங்கன்னா உண்மையிலே சொல்லுவாங்களா, ராகு போர் கொடுப்பாரும் இல்லை, ராகு போர் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. அபரிதமான விபரீத ராஜயோகத்துக்கு கூடிய முக்கியமான கிரகம், பிரம்மாண்டமான கிரகம் ராகு பகவான் தான். அப்போது ஒரு மனுஷனுக்கு இந்த பாம்பாட்டி சித்தனுடைய அவருடைய அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுச்சுன்னா அந்த ராகு பகவான் ஆக்டிவேஷன் ஆகிட்டாருன்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகம்லாம் அள்ளி கொடுக்கும். ஒரு மனுஷன் சாதாரணமாக இருந்த மனுஷனும் மிகப்பெரிய யோகசாலியாக வரக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இன்னும் 10 வயசு கழிச்சு 5 வயசு கழிச்சு இருந்தாலும் கூட நீங்கள் இவரை தொடர்ந்து வணங்கி வந்தீங்கன்னா இடையிடையே அதை ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்குமான்னா நிச்சயமாக கொடுக்கும். அதனால் ஒன்று மருதமலை இருக்கிற அவருடைய ஜீவசமாதிக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா சங்கரன் கோயிலில் சங்கரநாராயணர் கோயிலுக்கு பின்னாடி அவருடைய பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி இருக்குது, விருதாசத்தில் இருக்குது. எங்கே ஒன்றாலும் அவருடைய ஜீவசமாதி 3-4 இடத்துல இருக்குது. எங்கே வேணாலும் போய்ட்டு அவருடைய வணங்கிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே ராகுக்கு அதுக்கான பரிகார ஸ்தலமாக மாறும். உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் பாம்பாட்டி சித்தர் சொல்லுடைய முறை. இறைத்தன்மையை உணரணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போது இவருடைய முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த இறைத்தன்மை கண்டிப்பாக உங்களை வந்து அடைந்தே தீரும். இது பாம்பாட்டி சித்தருடைய வாக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவரை பற்றி போகர் நிறைய அவருடைய குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு. இவர் நீண்ட நெடிய காலம் வந்து வாழக்கூடிய நபர், அஷ்டமா சக்திகளும் கைவிடப்படுற நபர், எல்லா விஷயங்களுமே சாதாரணமாக கையாளக்கூடிய நபர். இவர் அவ்வளோ பரிபூர்ண தத்துவம் வந்து வாழ்ந்த ஒரு மகான் அப்படின்னு சொல்லிட்டு போகர் இவரை பற்றி குறிப்பிட்டிருக்காரு.
சமகாலத்தில் வாழ்ந்த சித்தர்களில் மகானில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மகான் இந்த பாம்பாட்டி சித்தர். அவசியம் ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்கள் இறைநிலை அடையணுன்ற நோக்கத்தோடு பயணிக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக பாம்பாட்டி சித்தர் கண்டிப்பாக இருப்பார். எந்த தோஷமாக இருந்தாலும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ராகு தோஷத்தை தாண்டி பித்ரு தோஷம் ஏதாவது இருந்தாலும் கூட நீங்களுடைய ஜீவ சமாதியில் போயிட்டு உண்மையிலே அமைதியாக உட்காந்து 2 அகலுக்கு போட்டு அவர் வணங்கியிருந்தீங்கன்னா அந்த தோஷங்கள் விளங்கி நன்மையான விஷயம் கொடுக்கும். இன்றளவும் வாயால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மருதமலையில் அவருடைய ஜீவ சமாதி இடத்துல சர்ப்பங்களுடைய ஒரு அருவமாக வந்து போகிறதாகவும் அங்கே விற்கிற உணவுப் பொருளை வந்து சாப்பிட்டு போகிறதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. நிறைய பேர் இது கண்ணில் பார்த்ததா சொல்கிறாங்க. இன்றைக்கும் சர்ப்ப வடியில் பாம்பாட்டி சித்தர் நடமாடுறதாக ஒரு தகவல் உண்டு. அவர் ஏற்கனவே அந்த இதில் தான் வல்லவராக இருந்தார். மக்களுக்கும் அந்த வகையில் தான் அப்பப்போ காட்சி கொடுக்குறதான ஒரு தகவல் இன்றைக்கும் உண்டு. அதே மாதிரி சங்கரன் கோயிலுக்கு போயிட்டாலும் அப்பப்போ அரூபமாக அந்த இடத்துல வந்து நாக வடிவில் வந்து போகிறதா தகவல் உண்டு. நிறைய பெருமக்கள் பார்த்துருக்காங்க, உணர்ந்திருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு நம்ம மக்கள் இறைத்தன்மை நிலை யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் சர்ப்ப தோஷங்கள் இருக்கிற யாராக இருந்தாலும் தொடர்ச்சியாக பாம்பாட்டி சித்தரை வணங்கி வந்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு தோஷங்கள் விலகி அது விபரீத ராஜயோகமாக மாற்றக்கூடிய வல்லமை பாம்பாட்டி சித்தருக்கு உண்டு. நடைமுறையில் அந்தளவுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை அவர் நினைத்திருக்காரு. இன்றைக்கும் அருவமாக வாழக்கூடிய ஒரு சித்தர், ஒரு மகான் பாம்பாட்டி சித்தர். அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே விபரீத ராஜயோகம் கிடைச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறத்துக்கான வழியை கண்டிப்பாக அந்த சித்தர் மகான் கொடுப்பார். பொதுவாகவே வந்து இந்த சித்தர்கள் மகான்கள் விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். ஏதாவது ஒரு சித்தரை பிடிச்சி வணங்கினா நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல்ல பிராப்தம் வேணும். பிராப்தம் மீன் உங்கள் ஜாதக அமைப்பில் குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கணும். அதை தாண்டி உண்மையான பக்தி இருக்கும்போது ஈஸியாக அக்சஸ் ஆகிடும். ஆனால் கடினமான ஒரு பயபக்தியோடு இருந்தால் மட்டும்தான் சித்தர்கள் மகானை நெருங்க முடியும். ஈஸியாக போய் அக்சஸ் பண்ணுற மாதிரிலாம் சித்தர்கள் கிடையாது. நம்மளை வந்து புடம் போட்ட தங்கம் மாதிரி பல விஷயத்தை பரிசோதனை பண்ணி நம்மளை சுத்தப்படுத்தி தான் அதுக்கப்புறம் கிட்ட நெருங்குவாங்க. ஏன்னா அந்த சக்திக்கு நம்ம கிட்ட போனோம்னா நம்ம மனதொழிலையும் உடதொழிலையும் ஒரு முழுமையான மனிதனாக இருந்தால் மட்டும்தான் கிட்ட போக முடியும். ஆனால் இந்த சித்தர் நிலையை நோக்கி பயணிக்கிற யாராக இருந்தாலும் உடலும் சுத்தம் வேணும், உள்ளமும் சுத்தம் வேணும். அப்படி உண்மையிலே நீங்கள் இருந்து ஒரு சில நல்ல விஷயத்தை தொடர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அவரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அதே சித்தர் பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு அவரை தன்னால் தேடி வருவார். ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு நல்லா தெரியும். குறிப்பாக இது போன்ற சித்தர் வழிபாட்டு முறையை மேற்கொள்ள எல்லாருமே கொஞ்சம் அகத்தூய்மையோடு இருங்க. புற தூய்மைன்றது அது வேறு விஷயம். அகத்தூய்மையோடு இருந்து மனசுக்குள்ளே ஒரு ஆராதனை பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த டைமில் குறிப்பாக வணங்குங்க. எது எப்படி இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த டைமத்தில் சித்தர்களை வணங்குவது மிகப்பெரிய சிறப்பான விஷயம். ஏன்னா அது எல்லா முனிவர்களும், எல்லா ரிஷிகளும், எல்லா முனிவர்களும், எல்லா தேவாதி தேவர்களும் ஒன்று கூட ஒரு இடம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். டெய்லி அந்த சூரிய விதத்தில் நம்ம கணக்கில் காலண்டரில் பார்த்தா தெரியும் எது பிரம்ம முகூர்த்த நேரம்னு. அந்த டைமில் நீங்கள் வழிபடும்போது கேட்ட முறை கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அது கண்டிப்பாக பிராப்தம் வேணும். கொஞ்சம் நீண்ட நெடிய பயணமாக இருக்கும். எடுத்தவொடனே ஈஸியாக ஒரு சித்தர் அட்டாச் ஆக விடனா ஆக மாட்டார். உங்களை பற்றி எல்லா விஷயம் பார்ப்பார். உங்கள் கர்மாவை பார்ப்பார். நீங்கள் உண்மையிலேயே ஒழுக்கமான நபராக இருப்பேன்னு சொல்லிட்டு பார்ப்பார். நீங்கள் நடக்க அது போன்ற தன்மையோடு நடக்க நிச்சயமாக அந்த பேரினும் நிலைக்கு பெருவாசலுக்கு ஒரு நாளும் பாம்பாட்டி சித்தர் நிச்சயமாக உங்களுக்கு அழைச்சி செல்வார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஐயா, இப்போ பொதுவாகவே நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பூஜைக்கு தேவையான பொருள், பூ, பழம், வெத்தலை, பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். இப்போ நம்ம ஜீவ சமாதியை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போகும்பொழுது நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு கண்டிப்பாக ஒரு அகவிளக்கு போட்டால் போதும். விளக்குன்றது ரொம்ப முக்கியம். நெய் விளக்குன்றது முக்கியம். மண் விளக்குன்றது முக்கியம். நீங்கள் மற்ற பொருள் வந்து வாசனை திரவியம் வாங்கி போகிறதும் உங்களுடைய சௌகரியம். ஆனால் ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது, சித்தர்கள் மகான்களை தரிசிக்க போகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல போயிட்டு நெய் விளக்கு போட்டே தீரணும். விளக்கு எரிய தான் உங்களுக்கு ஆகுது. அது விளக்குனாவே விளக்குனாவே இருளை விளக்குன்னு தான் அர்த்தம். அப்போ குரு பகவான் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும், குரு பகவான் நல்லா இருக்கணும், உங்களை வழிநடத்தணும்னு சொல்லும்போது அவசியம் அந்த இடத்துக்கு போகும்போது உங்களால் முடிஞ்ச ஒரு விளக்கோ 10 விளக்கோ 20 விளக்கோ உங்கள் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவசியம். ஆனால் கம்பல்சரி நீங்கள் போகும்போது விளக்கேற்றாமல் வரக்கூடாது. அது ஜீவ சமாதிக்கு போகும்போது பொதுவாக உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கி போங்க, ரொம்ப நல்லது. அன்றைக்கி போய்ட்டு அங்கே அன்னதானம் கொடுக்கலாம். உங்கள் என்றைக்கு பிறப்பு நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி போய்ட்டு வந்து அங்கே ஒரு விளக்கேற்றிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு சிறப்பு. பௌர்ணமி நாளில் பொதுவாக போங்க. சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே ஒன்று கூடி வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி நாள். அது எந்த சித்தர் மகான்கள் எந்த ஜீவ சமாதி இடமாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு போயிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு நெய் விளக்கு போட்டு தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற துஷ்ட சக்திகளை விலக ஆரம்பிக்கும். நெகட்டிவ் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நன்மையான விஷயங்களை அந்த பெருமான் அங்கேருந்து பார்த்து உங்களுக்கு ஈர்த்து கொடுப்பாரு. எந்த கோயிலுக்கு போனாலும் அகலுக்கு போடணும். அதை ஜீவ சமாதிக்கு போடும்போது
அகவலுக்கு போடாமல் வரக்கூடாது. இது அவசியம். ஒவ்வொரு அன்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கண்டிப்பாக கடைபிடிங்க. இப்போ நம்ம பொதுவாக பாம்பாட்டி சித்தரை பற்றி சொல்லிட்டோம். ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்துக்கும் ஒரு சித்தர் பெருமாள் இருக்காங்க. ஒவ்வொரு ஜாதக அமைப்புக்கும் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துலேருந்து 13 நட்சத்திரம் எடுக்கணும். அந்த நட்சத்திரத்துக்கு யார் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த சித்தரை வழிபடும் போது இன்னும் கொஞ்சம் ஐக்கியம் அதிகமாகும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி மகான் வருவார். என்னுடைய நட்சத்திரம் மிருகசீர் நட்சத்திரம். அப்போது என்னுடைய நட்சத்திரத்துக்கு 13 நட்சத்திரம் கணக்கு எடுக்கணும். அந்த நட்சத்திரத்துக்கு எந்த சித்தர் மகான் வராரோ அவர் வழிபடும் போது கூடுதலான பலன் கிடைக்கும். இருந்த போதிலும் பொதுவாகவே சித்தர்கள் மகானோட வந்து தொழுவது நன்மை அளிக்கும். அதில் மாற்றப்பட்டு கிடையாது. உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, நீங்கள் ஒரு மகானை வழிபடும்போது அந்த குறிப்பிட்ட அலைவரிசையில் அவருக்கு நன்மையான விஷயம் செய்வார்னா செய்வார். இருந்த போதிலும் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கான சித்தர் யார் அப்படின்னு ஒரு முறை தெரிஞ்சு வணங்கும்போது ரொம்ப ஈஸியாக அக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நெருக்கமாக உங்களுக்கான டிஎன்ஏல அவர் வருவார். உங்கள் முன்னோர்கள் அவர் வழிபட்டுருப்பாங்க. பல விஷயங்களை அவர்கிட்ட கற்றுனுப்பாங்க. அது வாழையடி வாழையாக உங்களுக்கு தொடரும். அப்போது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கான சித்தர் யார் ஒரு முறை பார்த்துட்டு அவரை வணங்கும்போது கூடுதலான பலனும் கிடைக்கும். ஐயா, பாம்பாட்டி சித்தர் பற்றின பல விஷயங்களை நீங்கள் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக இதை பார்க்கிற நேயர்களுக்கு வந்து அவர் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்காரு, குண்டலினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கைத்தேர்ந்தவராக இருந்தார், அவரை எப்பப்போ போய் வணங்கலாம், எதற்காக வணங்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கும் கிடைத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க ஐயா. நன்றிமா. நம்முடைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாலாறு சுவாமிகள் ஐயாவிடம் உங்களுடைய ஜோதிட ரீதியான சந்தேகங்களை கேட்க கீழே தெரிகிற எண்ணுக்கு அழையுங்கள். நன்றி, வணக்கம். உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.